ஒரு விக்ரம் படம் மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஒரு யூனிவர்ஸ் அப்படி தான் இருக்குது. அந்த கலரிங்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் என்னென்னா ஒரு ஜெயிலர்லேயும் ஒரு விக்ரம் படத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த படத்தில் மிஸ் ஆகிருக்கு. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் வந்து ஓகேவாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. எல்லாம் வந்துட்டு கடைசியில் 20 மினிட்ஸ் ஃபைன், மீதி எல்லாம் வந்துட்டு மொக்கையாக தான் இருந்துச்சு. பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. தூங்குறதா தூங்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தூங்கிட்டேன் ப்ரோ, பாதி நேரம் தூங்கிட்டேன். லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியே இல்லை ப்ரோ, வேறு யாரோ எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதனாலே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. படம் உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோட உண்மையிலே சூப்பராக ரஜினி தவிர யாருமே இந்த படம் நடிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குது. 2000 வருஷம் கூட காலை பார்ப்பேன், தலைவன் காலன். அவர் எங்கள் கூட தான் பார்த்தாரு, அவரே தூங்குற மாதிரி போயிட்டாரு. தேட்டர் வாஸ் டெட், பீப்புள் வாஸ் ஸ்டண்ட். என்ன சொல்கிறேனே தெரில பாதி நேரம், பிகாஸ் போர் அடிச்சு. பாதி நேரம் ரஜினியோட என்ட்ரிலாம் பரவாயில்ல ப்ரோ. அவர் ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது. அவர் வயசுக்கு அவர் இன்னும் டான்ஸ் ஆடி அவர் இன்னும் ஆக்ஷன் பண்ணலாம் பெரிய விஷயம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தலைவர் காலம் மட்டுமே 2000 தடவை பார்த்துன்னு சைடில் ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கணக்கே கிடையாது. அது உங்களை மாதிரி சமூக ஊடகங்களை வைத்தச்சல் கலப்புறோம். சீன்ஸ்ல எதுவுமே கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும் பார்க்கணும். ஏ ரேட்டிங் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் நல்ல கிரிப்பாக கொண்டு போயிருக்காங்க. என்னென்ன ஸ்டோரி ஜட்ஜ் பண்ணாத அளவுக்கு நல்ல கிரிப்பாக அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் எதுவுமே குறையாத அளவுக்கு எப்பயும் போல லோகேஷ் அவரோட பாட்டை சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி லைனில் என்ன மெசேஜ் சொல்லுறாங்க யாருக்குமே புரியல. கடைசி வரைக்கும் 1000 கோடி அடிக்கும். கண்டிப்பாக அடிக்கும். இல்லை எந்த மாற்றமும் இல்லை. ஜனநாயகம் அடிக்குன்றாங்க. ஜனநாயகம் ஒரு ஏங்க அதை பற்றி ஏங்க பேசுகிறீங்க? அதை பற்றி இப்போ செகண்ட் தயவுசெய்து வராதீங்க. ஷௌபின் மட்டும் இல்லைண்ணா இந்த படம் வில்லத்தனா ஷௌபின் தான் ப்ரோ. ரஜினி சாரே சொல்லுவார் ஒரு இதில், நான் எவ்வளோ வில்லனை பார்த்துருக்கேன்டா, உன்ன மாதிரி ஒரு வில்லனை நான் பார்த்ததே இல்லைனா. அண்டர்டேக்கர் மாதிரி செத்து வராரு மனுஷன். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு ஷௌபின்னு. மற்றபடி கேரக்டர்ஸ் வெயிட்டேஜாக இல்லை. இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜ்னா இப்போவும் டாக்டர் சந்தானம், ரோலக்ஸு, பவானி இதெல்லாம் கண் முன்னாடியே நிற்குது. இதில் அப்படி யாருமே இல்லையே, ஷௌபின் தான் நிற்கிறாரு. பட் மற்றபடி சத்யராஜ் சார் அவங்கவுங்க ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பெருசாக இது 1000 கோடி அடிக்குமான்னு எனக்கு டவுட்டு தான். ஆனால் ஜெயிலர் 2 கண்டிப்பாக அடிக்கும். எல்லா படமும் ஒரு ஜெம், ஒரு ஃபெதர் டு ஹிஸ் கிரவுன். எப்படி பண்ணியிருக்காரு? ரஜினியை தாண்டி எதுவுமே இல்லைங்க. லோகேஷ் படம்னாலே மாஸ் தான்ப்பா. அதனால் வந்து நெல்சன் படம்னா டார்க் காமெடி. ஆனால் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி பண்ணுங்க? லைக் ஆல்வேஸ் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அது எப்போதும் கொடுக்குற அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அது அப்போ வந்து அந்த லைக் த ஓல்டு ரஜினினும் அதெல்லாம் கம்பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயிலரில் எப்படி அந்த கந்தா சூப்பர் ஸ்டார்ல அந்த இது இருந்துச்சு, அதே மாதிரி உபேந்திராவுக்கும் அந்த கிரேஸும் பவரும் அவரோட இதில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் தலைவரோட உண்மையான ஃபேன் பாய் டேரக்டர்னு நினைக்கிறேன். அப்படியே ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பெருசாக ஹிட்டு அந்த மாதிரி நம்ம திருப்பி ரீவாட்ச்லாம் இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம், தூங்காமல் பார்க்கலாம். பட் ஒன் டைம் வாட்சபிள். நல்ல ஒரு தலைவர் படம், தலைவருக்காக நம்ம வந்து பார்க்கலாம்பா அப்படின்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான். இது பாஷா மாதிரி இல்லை. நம்ம தீ படம் பார்த்துருக்கீங்களா? சூப்பர் ஸ்டாரோட அந்த படம் ஸ்டைலில் தான் அது எல்லாமே இருந்தது. பயங்கர லுக்கு வந்து இட் இஸ் லைக் நம்ம கொஞ்சம் ஜெயிலர் லுக்கும் கொஞ்சம் கலந்துருக்கு. முட்டு கொடுக்கறத நிப்பாட்டினா நம்ம இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரி க்ரோ ஆனால் நம்ம க்ரோ ஆகும். கதை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே படம் இல்லை. ஏங்க அதே மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. ஜெயிலர் வந்தது, ஜெயிலர் முன்னாடி நெல்சன் என்ன எடுத்தாரு? பீஸ்ட்டு மொக்கையா போச்சுல்ல. இப்போ லியோலாம் மொக்கை தான் நான் சொல்லுவேன். உண்மைதான், அது உண்மைதானே. என்டையர்லி இட் இஸ் சூப்பர் சார். வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சாங்க. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா எங்கர் ஜென்ரேஷன் எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்து எங்கள் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு எங்களால் காட்ட முடியல. மியூசிக் வந்து அனிருத் கேட்கவே வேண்டாம். அது ஹி ஹஸ் டன் ப்ராப்பர் ஜஸ்டிஸ் டு தி மூவி. ஸோ 1000 கோடி அடிக்குமா? 1000 கோடி அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி லைக் 100-200 crores டெஃபினெட்லி. நல்லா இருக்கு ப்ரோ. அனைத்து நல்லா போயிருக்கு. இன்டர் பிஜிஎம்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. நாகார்ஜுன் உண்மையிலே ஃபைட் சீன் ஒரு சீன் இருக்கும், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார். ஃபைட் சீன் ரஜினி சாருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் ஒன்று இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். நீங்கள் எல்லாருமே இப்போ என்ஜாய் பண்ணலாம். உண்மையிலே நாகார்ஜுனுக்கு அவ்வளோ வயசான மாதிரியே இருக்காது, நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த ஃபைட் சீன். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து வராருல, அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட் வில்லன். ரொம்ப நல்லா இருக்கும் படம். நல்லா இருக்கும். ஒர்த் த மணி. 3-4 ட்விஸ்ட்டு. ரஜினியோட ஏஜிங் இதில் மட்டும் இல்லை, வீடியோவில் மட்டும் இல்லை, வாய்ஸும் ஏஜிங். அங்கே வீடியோ இந்த சைட்லேருந்து இந்த சைடு போடுறது, ரெண்டு எடிட்டிங்கில் புதுசாக காமிக்கிறாங்க. சான்ஸ் இல்லை. நிறைய கேரக்டர் டெப்த் இல்லை நிறைய பேருக்கு. தலைவர் தான் கேரி பண்ணிட்டு போகிறார் படத்தை. தலைவரும் அனிருத்தும் மட்டும்தான் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு போதும் ப்ரோ. இந்த யூனிவர்ஸை விட்டு அவர் கொஞ்சம் வெளியே வரணும் ப்ரோ.
ரோலக்ஸுக்கு ஒரு படம் பண்ணிவிட்டு விக்ரம் டு எண்ட் கேம் பண்ணிவிட்டு அவர் டீசெண்டாக வந்து போயிடலாம், வேறு ஏதாவது ஜேனரில் பண்ணலாம். இப்போது நல்லா சாப்பிட்ட ஒரு குழந்தை வாயில் இட்லியை கொடுத்து நீங்கள் திணிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபேஸை திருப்பம் பார்த்தீங்களா. சில இடங்களில் அப்படி ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்து லோகேஷ் கனகராஜன் தயவுசெய்து அவரை வேறு சில ஜேனர்லாம் பண்ண சொல்லுங்கள். இப்போ ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று ஒரு ஜேனர், சதுரங்க வேட்டை ஒரு ஜேனர், அதுக்கப்புறம் வந்த படம் துணிவாக இருக்கட்டும், துணிவுலாம் வந்து கமர்ஷியல் தான் இருந்தாலும் வேறு ஜேனர்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு டிரெக்டர். அவருக்கு லோகேஷ் கனகராஜை வேறு ஜேனர்லாம் பண்ண விடுங்க. போட்டு ஒரு மனுஷனை 10 வருஷமாக 12 வருஷமாக ஒரே இதில் போட்டால் அவருக்கே என்ன ஆகிடும், கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவார். தலைவா முருகரை சில பேருக்கு பிடிக்கும், இயேசுவை சில பேருக்கு பிடிக்கும், அல்லாஹ் சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் யாராக இருந்தாலும் கடவுளை நேரில் பார்த்தோன்னே ஒட்டுமொத்த கடவுளும் கையெழுத்து கும்பிட்றாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மேலே கடவுள் என் தலைவர் மட்டும்தான், வேறு யாரும் அழிக்க முடியாது. இந்த 76 வயசில் 50 ஆண்டு கால திரையுலக பயணத்தை முடித்து இன்னும் 16 வயசு ரேட்டிங்கில் 300 கோடி ரூபா காலில் தூக்கி போட்டு மாரிக்கிறாரா. அது எவனால முடியும் தலைவா? 300 கோடி ரூபா தூக்கி போட்டு அடிக்கல வாங்கிக்கன்றாரு. யாரால முடியும்? நான் வேலை செஞ்ச நிர்வாகத்தில் ஜெயிலருக்கு ட்ரெய்லர் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் வேலையை விட்டு போங்கன்னாங்க. அந்த நன்றி கட்ட ஜனங்க போனாலும் பரவாயில்ல, தலைவனுக்காக உயிரை கொடுத்து நாங்கள் இருக்கோம். நாங்கள் மூக்கில் ஒரு பூச்சே H2O இல்லை. சூப்பர் ஸ்டார் தான். விக்ரமோட பயங்கரமாக இருக்கும். விக்ரம் யாருன்னு தெரியல தெளிவா. நாங்கள் திருப்பதி உள்ளே வந்துட்டோம், பெருமாள் மட்டும்தான் பார்ப்போம். சைடில் இருக்க எந்த ஆக்டரை பற்றி பூஜாவாக இருக்கட்டும், ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும், லோகியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆர்ட் கேமராமேனு லைட் மேனு எந்த மேன் வந்தாலும் சரி, ஒரே மேனு ஸ்பைடர் மேனே காலில் ஓடுறான் இந்த சூப்பர் ஸ்டார் மேன் கிட்ட. ஒரு சில பேர் நெகட்டிவிட்டி சொல்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க? நெகட்டிவிட்டி வழக்கமாக தர விமர்சனத்தில் வளர்றாங்க தானே தெளிவா. 76 வயசில் முதல்ல 30 வருஷம் பார்த்தாங்க, அப்புறம் 40 வருஷம் பார்த்தாங்க, 50 வருஷம் முன்னாடி அந்த குதிரை ஓடினே இருக்குதுன்னு வயிற்று வச்சுல நம்மளாம் பின்னாடி ஈக்குவலில் நிற்கிறோமே. 77 வயசில் இருந்தால் தலையில் முடி கூட இல்லை, இவன் அசால்ட்டாக 2000 கோடி அடிச்சுன்னு போகிறாங்கன்னு ஒரு ஆவல் தான். 1000 கோடி அடிக்கணும் தலைவா. தலைவர் பர்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம். தலைவா ஆல்ரெடி வந்தாச்சு தலைவா. நான் தான் சொல்லிட்டேன் தலைவா. அவர் இந்த படத்தில் வர வசூல் 1000 கோடி, அதை எதிர்த்தவன் எல்லாம் தெருக்கோடி. தலைவா இனிமேல் அவார்டு உருவாக்கணும் தலைவா. இனிமேல் அதான் சொல்லிட்டேன், பிள்ளையார் பழனியில் முருகர், தமிழ்நாட்டில் ஜெயிலர் தலைவா. நேஷனல் ஹாலிடேக்கு ட்ரம்பு கிட்ட சொல்லி வேர்ல்டு ஹாலிடே கூட சொல்லியிருக்கேன். இல்லை ட்ரம்பு இன்னும் பரிசீலனை பண்ணலை. நம்ம நாட்டு வரியை விதிக்கிறாரு. அவர் வரி விதிக்கலைன்னு சொன்னால் ரோகிணியில் அவருக்கு டிக்கெட் தரேன். ரஷ்ய அதிபர் புதியனும் வர்றார் படம் பார்க்கறதுக்கு. அதில் எந்த மாற்றத்துக்கு இடம் கிடையாது. என்ன தலைவா இது? உங்கள் அம்மா கிட்ட என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்க, உன் பையன்கிட்ட என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்க. தலைவர் உச்சந்தாலேருந்து உச்சங்கால வரைக்கும் பார்க்கறதே ஒரு புதுசு தானே தலைவா. தலைவா 76 வயசில் பாருங்க, 76 வயசில் எனக்கு சுகர் வந்து இப்போ எனக்கு வந்து 50 வயசு ஆகுது. சுகர் வந்து உள்ளே போகும்போது 340 இருந்தது. கூலின்னு கபால் 120 வந்துச்சு. எப்படி வந்தது? அந்த வைப்பு தலைவா. இந்த வைப்பை யாருமே பண்ண முடியாத. டான்ஸ் ஆடுனீங்களா? நாளைக்கு வரலாறு பேசணும். டான்ஸ் இல்லை தலைவா. தலைவரை பார்த்தா பரதநாட்டியம். அவர் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்து. கிளைமேக்ஸ் சீன் தலைவர் செம்மையாக இருந்தார். கிளைமேக்ஸ் சீனில் தலைவர் ஃப்ளாஷ்பேக் சீன் வரும், அது மட்டும் பாருங்க, அதுக்காக வரலாம். நாகார்ஜுனா சான்ஸே இல்லை. அவன் லைக் அவருக்குனே ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி படம் பார்க்கலாம். ஹி ஹஸ் டன் அமேசிங். நாகார்ஜுனா அண்ட் உபேந்திரா. ஐ மீன் அமீர் கான்க்கு ஒரு சின்ன ரோல் தான் கடைசியில். அண்ட் ஆல்சோ சத்யராஜ் அண்ட் ஆல் தட். உபேந்திரா கடைசியில் ஆமீர் கான் வந்தது. நாகார்ஜுன், அந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் வேற லெவல். கேரக்டர் டெப்த்தே நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் படம்னா பிரியாணி. இப்போ ஒரு பிரியாணியில், நல்ல பிரியாணியில் கறி சரியாக வேகலை, மசாலா சரியாக ஒட்டலை, அரிசி சரியாக பதமாகலைன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் படம் வந்திருக்கு. 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஒரு மாஸ் ஹீரோவோட பக்தர்கள் இருக்காங்க, சினிமா ஆடியன்ஸ் இருக்காங்க. நம்ம ஹானஸ்ட்டாக வந்து சொல்கிறோம். நானும் வந்து தலைவர் தான். நான் வந்து எல்லா விஜய் சார், அஜித் சார் ஃபேனும் ஒரு காலத்தில் வந்து தலைவர் ஃபேனாக இருந்தவங்க தான். இப்போவும் தலைவருக்காக தான் இங்கே வரோம். பட் படம் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுல. லோகேஷ் கனகராஜனே போதும். நீங்கள் இன்னும் 100 படம் எல்சியூவில் பண்ணாலுமே விக்ரம் மாதிரி பண்ண முடியாது.